வணக்கம். இன்னைக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம். தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வரும். அப்ப மேக்சிமம் இவங்க வேலைக்காவது கல்விக்காவது வெளிநாட்டுல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. அப்ப அந்த இடத்துல இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா 4-12 இருக்கனால அவங்க 4ஆம் அதிபதி அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறாரு பாத்தீங்களா. சுக்கிரன் உச்சம் அது 6ஆம் அதிபதி. அப்ப 6ஆம் அதிபதி 4ல உச்சம் இவங்களோட கடின உழைப்பால தான் அவங்க வெளிநாட்டுல வீடு வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டும் போது ரொம்ப இழப்பு இருக்கும். ஏன்னா அந்த இடம் பிரேஸ்தானம் சொல்றோம் 4-12. அதுவே இது 12ஆம் இடம் முதலீடு இருக்கு. சில பேர் மறைமுகமாக நிறைய சொத்துக்கள் வாங்கி முதலீடாகவும் செய்து வச்சிருப்பாங்க. இவங்க வீடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியும் வெப்பமும் கலந்த வீடா இருக்கும். மேல் மாடியா போட்டு கட்டக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க வீடோட லேண்ட்மார்க் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குருவோட வீடு பாத்தீங்களா, அவங்க வீட்டு பக்கத்துல பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அங்க செல்வந்தர் குரு பாத்தீங்களா, படிச்சவங்க செல்வந்தர் பள்ளி அல்ல காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே பாருங்க, 4ஆம் அதிபதி இந்த 4ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்லை மேடம் எனக்கு, அப்ப நான் எப்படி வீடை பாக்குறதுக்குன்னா 4ஆம் இடத்துல கிரகம் இல்லைன்னா 4ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப 4ஆம் அதிபதி யாரு? குரு. இந்த குரு பகவான் உங்க ஜாதகத்துல 3ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் வீட்டுல பரிவர்த்தனையா இருந்தாச்சுன்னா நீங்க வீடு வாங்கும்போது அது வீடு வந்து ஒரு மன தோஷம் உண்டு. அதாவது பரிவர்த்தனைங்கிறது நம்ம எது பரிவர்த்தனை ஆகுங்கிறத பார்க்கணும். இப்ப லக்னாதிபதி குரு 2ஆம் வீட்லயும் 2ஆம் அதிபதி சனி பகவான் லக்னத்திலயும் இருந்தான்னு வச்சுக்கோங்களா, அந்த 1-2 பரிவர்த்தனை ஆனா தன யோகம் வரும். அப்ப எது பரிவர்த்தனை ஆகுங்கிறதே நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்ப லக்னாதிபதி குருவை பாருங்க, இப்ப 5ஆம் வீட்டுல செவ்வாய் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் வீட்டுல இருந்தா உங்களுக்கு பூர்வீக சொத்து உண்டு. அதுல கூட செவ்வாயும் சூரியனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1-5-9 அப்ப திரிகோண அதிபதிகள் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு பூமி லாபம் நிறைய உண்டு. நிறைய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இதுவே லக்னாதிபதி குரு பாருங்க 6ஆம் வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் வீட்டுல இருந்தாச்சுன்னா என்ன, நிறைய பேர் பாருங்க சொந்த வீடை கட்டியிருப்பாங்க, கட்டிட்டு வாடகை வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது வாடகை வருமானமா, அப்ப அவங்களுக்கு ஒரு வாடகை வருமானம் வரும். சில பேர் சொந்த வீடு கட்டி என்ன பண்ணுவாங்க, மாமனார் வீட்டுல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இப்படியும் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது ஒவ்வொரு பார்த்துக்கோங்க. இப்ப உங்க ஜாதகத்துல 4ஆம் இடத்துல கேந்திரத்துல குருவும் கேதும் சேர்ந்திருக்காரு. அப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குருவும் கேதும் கேந்திரத்துல சேர்ந்திருந்தா என்ன சொன்னேன், கோடீஸ்வர யோகம் உண்டு சொன்னேன். அப்ப நிறைய வருமானம் வரும்னு. அப்போ உங்களுக்கு இப்ப 4ஆம் இடத்துல குருவும் கேதும் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு நிறைய பணம் இருக்குங்க, பணம் இருக்கு. ஆனா வீடு எனக்கு அமையவே மாட்டேங்க மேடம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எங்கேயுமே எனக்கு வீடு வாங்க முடியல. அது ஏன் வாங்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும். அது ரேவதிங்கிறது என்னது, புதனோட நட்சத்திரம். நம்ம தனுசு லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி. அப்ப கேது கூட குரு பாதகாதி நட்சத்திரத்துல இருந்தாச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வ குற்றம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு தான் அங்க ஏதாவது கடன் இருந்தா அந்த கடனை நீங்க நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துல நீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதே உங்க ஜாதகத்துல பாருங்க 4ஆம் வீட்டுல ராகு இருக்கு, குரு இருக்கிறார், குரு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க லிப்ட் வச்சு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அப்ப பாருங்க, இதே இது குரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாச்சுன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு கம்பெனி ஆயிரம் வேலை பார்ப்பீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு வீடு அமையும். அப்போ நல்லா யோசிங்க, குரு 4ஆம் வீட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்கும் போது எந்தெந்த மாதிரி வீடு அமையங்கிறத பாத்துக்கோங்க. அப்ப நட்சத்திரம் எந்த அளவுக்கு வேலை செய்யணும் புரியுதா உங்களுக்கு? இதுவே பாருங்க 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் வீட்டுல மாந்தி இருந்தாச்சுன்னா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்ப அந்த வீட்டோட பத்திரத்துல இறந்தவங்க பேர்ல சொத்து இருக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் போட்டீங்க, வீடு பிடிச்சிருக்கனால அட்வான்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க இப்ப அவங்க உயிரோடு இல்ல, இனிமேல் அது 2-3 பேருக்கு பேர்ல இருக்கு, அவங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்காம நம்ம அட்வான்ஸையும் போட்டுட்டு அப்புறம் ஒருத்தர் லண்டன்ல இருக்காம்பாங்க, ஒருத்தர் கனடால இருக்காம்பாங்க, எல்லாரும் வந்து கையெழுத்து போட முன்னாடி. அதனால நீங்க உங்களுக்கு ஜாதகத்துல 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா இந்த சொத்து யாருக்கு பேர்ல இருக்குங்கிறத நீங்க பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு பாருங்க 4ஆம் இடத்துல மாந்தி வந்து பாதகாதிபதி சாரத்துல ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும். அப்புறம் அந்த வீடை நீங்க வாங்கியிருப்பீங்க,
வீட்டுக்கு போனாலேருந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி இருக்காது. அதனால எப்பவுமே சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து அடிக்கடி காய்ச்சல் வரும், உடம்பு சிக்காயிட்டே இருக்கும். அப்போ ஏன் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் வீட்டில் வாந்தி இருந்து அது பாதகாதிபதி சாரத்தில் இருந்தால் அந்த வீட்டில் நிறைய குழந்தைகளை வந்து இறந்து போயிருக்கும். அது வீட்டிலே புதைச்சி வச்சிருப்பாங்க. புதைச்சி வச்சிருக்கும்போது சில பேருக்கு அந்த இது ஒத்துக்காது, சில இதுக்கு நல்லா இதாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உடனே நீங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கீங்க, அதனால வீடை உடனே விற்கணுங்கிற அவசியம் இல்லை. யானையோட ஹோமியத்தை நம்ம வீட்டில் தெளித்து ஒரு ஹோமம் வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்போ ஒவ்வொரு கிரகம் இப்போ இந்த புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, புதனே பாதகாதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாச்சுன்னா அங்கே உங்கள் வீட்டில் குழந்தைக்கு அடிக்கடி உடல்நலம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும், ஏன்னா படிக்காது. அப்போ நம்ம உடனே என்ன செய்யணும், வடகிழக்கு திசையை பார்க்கணும். வடகிழக்குல பிரச்சனை இருக்கும். எப்பவுமே ஒரு குழந்தை படிக்கலையா, உடல் ஆரோக்கியம் அடிக்கடி இதாக இருக்கா, அப்பவுமே நம்ம வீட்டில் வடகிழக்கு சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அது குருவோட இடம் பார்த்தீங்களா, அந்த ஈசானி நம்ம வீட்டில் நல்லா சுத்தமாக இருந்தால்தான் குழந்தைகள் நல்லா படிக்கவும் செய்யும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுவே உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் மாளவிகா யோகம் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ உங்கள் வீடு வந்து வெளிநாட்டிலையும் நீங்கள் வீடு வாங்கலாம், உள்நாட்டிலையும் வீடு வாங்கலாம், வீடும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் அதில் இருந்தாச்சுன்னா எந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு வீடு கிடைக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையுங்கிறத. சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.